ஃப்ரெண்ட்ஸ். ஆக்கள் இப்போ ஸ்கூல் விட்டு போகிறாங்க. இது 1000, அது 800ண்ணே. கலவை மிக்சிங். இது ஃபுல்லாக கீரி. இது அது என்னது ஃப்ரெண்ட்ஸ்? விடத்தை நம்ம இப்போ தண்ணி போத்தல் வாங்குறது இப்போதைக்கும் உண்டா ப்ரோ? பால் புட்டியிலோட வரான் சாதியா இல்லைன்னு தாங்க. பால் போத்தல் வேறு குழந்தை எவ்வளோண்ணா போட்டுருக்காங்க? இது விலைப்பட்டியல் 130, 150. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இவிடுத்த பைக்கை நிப்பாடிக்கணும்டா. இவிடுத்த ரம்புட்டான் இதில் கிடக்கு, கொஞ்சம் வாங்க போகிறோம். நம்ம கருவாடு வாங்கிட்டோம். அதாவது கீரி கருவாடு வாங்கினாங்க. மொத்தம் 3 கிலோ வாங்கினேன். 2 கீரி, அப்படி கீரி மட்டும் தனியாக. அடுத்தது கலவையாம், சாலை கீரி அப்படியெல்லாம் வரும் போல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் புதுசு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே இருக்கோம்? இப்போ கினியாவில் இருக்கும். கிட்டத்தட்ட கினியாவில் போர்டெல்லாம் நிற்கும் போல். இந்த பாலத்துக்கு முன்னே இங்கே நிற்கும். நம்ம ஏற்கனவே வீடியோ எடுத்து எங்கே இந்த வீடியோ எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா என்னடா சைனா பே, சீனா குடா. அது ஒரு இங்கிலீஷால் சைனா பேன்னு போட்டிருந்தாங்க, தமிழில் சீனா குடான்னு போட்டிருந்தாங்க. அங்கேருந்து நம்ம வீடியோ தொடங்கியிருக்கோம். அப்படியே வந்து கினியாவில் அப்படியே நம்ம கருவாடு வாங்கினது வந்து எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணிக்கோம். நம்ம சேனல் புதுசு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு அப்படியே வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோ கொடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இங்கே சைனா பேயில் நிற்கும். சைனா பேக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் இருக்குது. அதாவது ஆமிகாராக்கிற ஏர்போர்ட் வந்து இது சும்மா சாதாரண மக்களும் பாவிக்கிறவங்க தான். அதாவது கொழும்புலேருந்து இங்கே வரும் பெரும்பாலும். இந்த இருக்குது ஃப்ளைட் நிற்கிது பார்த்தீங்களா? அது வந்து ஆமிகா. அந்த எத்தனடா 1-2 ஃப்ளைட் நிற்க என்ன சும்மா அந்த இது ஃப்ளைட்டில் என்னடா சொல்கிறது? அதுவும் ஒரு ஃப்ளைட்டு மாதிரி தான். நம்ம அதெல்லாம் அப்புறம் வீடியோ எடுத்தால் நம்மளை சுட்டு போடுவானு ஜிக்கல் தேவலை. நம்ம ரோட்டை மட்டும் கவர் பண்ணிட்டு வருவோம். பிறகு என்னடா பிடிச்சி நீங்கள் கேட்டு விடுவானு பிறகு பின்னர் தான் வீட்டு அனுப்புவாங்க. என்ன அக்கா மாரலாம் அன்றைக்கு வெளியாக்குறாங்க. என்னடா அவ்வளோ பெரிய பள்ளத்தாக்கு சைட்டில் எடுத்தான போட பார்த்தோம் போன வருஷம். இந்த வருஷம் அந்த ரோட்டால் மாறும். திரும்பியும் ஒரு பெண்ட் ஒன்று வரும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்கு கொஞ்சம் நான் முன்னுக்கு, அதாவது இந்த பஸ் போயிட்டு தானே அதில் அது காட்டுறேன் பாருங்க எப்படி சரியா. இந்த மைக்குங்கடா, மைக்கு சேட்டில் குத்திச்சிக்கண்டா. ஓத்த சரி ஓகே. மைக்கை வந்து பார்த்தீங்கன்னா டிஷர்ட்டில் குத்தி வச்சுருந்தீங்க. விளங்கின தெரியல. இப்போ நம்ம காய்ச்சலாம். ஓ வரைக்கும் பள்ளத்துக்குள்ள இல்லை கேமராமேன் இல்லாமல் அப்புறம் தனியாக போய் எப்பயும் போயிருக்கேன்டா தனியாக. நீலாம் வைங்க போகிறேண்ணா. ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன பெண்டு தான் பார்த்துக்கொள்ளுங்க. எப்படி எவ்வளோ தூரத்துக்கு திரும்பிட்டு வர போய் பாருங்க. அப்படியே இவ்வளோ இங்கே வர்ற பண்ணாத்தி வந்து பார்த்து காதுக்குள்ள ஊத்துட்டாடே. எங்கிருந்து அந்த வண்ணாச்சி வந்ததுக்குள்ளே இந்த ஹெல்மெட்டு கண்ணாடி வாங்கிட்டு பார்த்தா ஒரு கடையில் இல்லை. ஹெல்மெட்டுக்கு கண்ணாடி இல்லை. கொழும்புல வாங்கின ஹெல்மெட் தானே இது. அது கேடிஎம் ஒரிஜினல் வந்து செட் ஆகுது ஒன்றுக்கும். கொழும்புக்கு நீ ஏதாச்சும் வேலை அலுவலா ஃப்ரீயாக இருந்தால் மட்டும் போய் பார்த்து எடுத்து வரணும். நம்ம எதுக்குன்ட்டுலாம் போகிறலே. இங்கே வாருங்க வரத்தை. நம்ம இன்னும் அந்த சீனா குடா சைனா பே இந்த இடத்த விட்டு இன்னும் போகல. அது முன்னுக்கு ஒரு வியூ ஒன்று வருது ஃப்ரெண்ட்ஸ், பாலத்தில் வியூ. அதை காட்டம் தான் திரும்பி நின்ற இடத்துலேருந்து திரும்பி எடுத்துருக்கேன் வேறு இடங்கள்லேருந்து. பாருங்க ஒரு இந்த இதை பாருங்களா, முன்னுக்கு சின்ன தீவு மாதிரி இருக்கு. ப்ரோ இது கடலா ஆறா?
ஆனால் இதே மாதிரி அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் இருக்குது. அது வந்து ஆறு என்று சொல்ல மாட்டாங்க, அது கடல் தான் சொல்லுவாங்க. அப்போ இது கடலா ஆறா என்ன? ஓ, ஆனால் இது என்னென்னு சொல்லுவாங்க தெரியல. இங்கே போனால் பளிங்கி கடற்கரை இருக்கான். 2.8 கிலோமீட்டர். ஆனால் நமக்கு தேவை, ஏற்கனவே போனாங்க, அவ்வளோ 2 பெருசாக இல்லை. வா, இந்த பாலத்தில் அழகை பார்த்தீங்கன்னா ஒரு தனி அழகு தான். பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாகவும் பிரம்மாண்டமாகவும் இருக்கும். நம்ம போகிற வழி தான் ஃப்ரெண்ட்ஸ் கிண்ணியா இருக்குது. கிண்ணியாவில் போயிட்டு நம்ம கொஞ்சம் கருவாடுகள் வாங்க வேண்டியது. அதாவது வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கு ஒரு ஆளுக்கு நமக்கு தம்பி முறையினால் தான் அது இங்கே வெளியே போகிறாரு. நம்மளோட ப்ரோட அப்பாவோட கொடுத்து அனுப்புறதுக்கு. இங்கே வந்து கருவாடு வந்து கொஞ்சம் லாபமாம். பார்ப்போம். இந்த போட் போட்டிருக்கு பாருங்க, கிண்ணியா போட்டை காட்டுங்க ப்ரோ. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிண்ணியாக்குள்ளே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கிண்ணியாக்குள்ளே தான் இப்போ நம்ம கருவாடெல்லாம் அங்கே மிஷினோட காதுக்குள்ளே போண்டோம். அங்கே ஹபீபி கம் டு கிண்ணியா. இங்கேருந்து மூதூர் வந்து நமக்கு 14 கிலோமீட்டர். நமக்கு அது நமக்கு தேவையும் இல்லை. போத்து விலங்கால கொழும்பு 250 கிலோமீட்டர். கூடுதலாக சாப்பாடு கடை வந்து இங்கே தான் நிப்பாட்டுறோம். இங்கே தான் சாப்பிட்றோம். கூடுதலாக நம்மளாம் தூரம் யாழ்ப்பாணத்தில் வரைக்கும் தான் இங்கே தான் சாப்பிட்ருக்கு. கூடுதலாக இதில் தான் கொழும்பு ரோட்டுக்கு போகிற போல். இதுலேருந்து போனால் 250 கிலோமீட்டர் தான் ஃப்ரெண்ட்ஸ். கொழும்பு வந்து ட்ரிங்கோக்கு பக்கத்தில் இருக்குது. பரவாயில்ல. நமக்கு தான் 400 கிலோமீட்டர் கிட்ட. இங்கே 250 கிலோமீட்டர் தான் மொத்தம். இது பஸ் ஸ்டாண்ட். இது பஸ் ஸ்டாண்டை கட்ட வர பின்னுக்கு அதை போக சொல்கிறாங்களே. எங்கடா போகிறாரா? பஸ் ஸ்டாண்டு காட்டாண்டு வருதுன்னு அதுக்குள்ளே ஐயா வந்து குறுக்கில் வந்துட்டார். இதெல்லாம் மார்க்கெட் ஏரியா. என்னடா வாங்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நம்ம இவிடுத்த பைக்கை நிப்பாடிக்கணும்டா. இவிடுத்த ரம்புட்டான் இதில் கிடக்கு. கொஞ்சம் வாங்க போகிறோம். ரம்புட்டான். இது என்ன மங்குஸ்தாம்பாலம் இது? பண்ணா லேவன். சரி, ஓகே. நம்ம கிண்ணியாவில் ரம்புட்டான் பழம் பல வகைகள் 2-3 வாங்கியாச்சு. இங்கேருந்து கிளம்புவோம். இஷ்டாண்டை தட்டுங்க, இஷ்டாண்டை தட்டில் அடி ஒன்றும் செய்யல. போங்க அப்படியே. ஓகே, இனி நம்ம வாங்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா கருவாடு. கருவாடு வந்து இங்கே ஃபேமஸ். ஆனால் எங்கே வாங்கணும்னா யோசிக்கணும். சிலாக்கள் விலை கூட விற்பாங்க, சிலாக்கள் விலை குறைக்க விற்பாங்க. இங்கே கூடுதலாக ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மீன் தொழில் தான் இங்கே கூடுதலாக மீன் பிடிச்சி கொண்டு வந்தீங்களா விற்பாங்க. வெளிநாட்டுக்கு ஏற்றுமதியெல்லாம் செய்கிறவங்க கருவாடு ஏற்றுமதி அப்படி நிறைய இருக்குது இங்கே. எங்கே ஒரு நம்மளோட கருவாடு சந்தையை காணலை.
அந்த காய வச்சதில் தர மாட்டாங்களா நமக்கு? ஏன்னா கடையை நான் பூட்டி வச்சுக்கிறேன். இதெல்லாம் கருவாட்டு கடை தான். எல்லாம் இந்த ஃபிஷ் ட்ரை ஃபிஷ். ஓ, மீன் கடும் மலிவு இங்கே. நல்லா படுற போல்டா மீன் இங்கே. அந்த பொடி அன்னைக்கு அவரதுகள் கட்டுப்பாடு கொடுக்கானுகள். எத்தனை கிலோ எடுக்கல? இதெல்லாம் காய வச்சுக்கேன் கருவாடெல்லாம். எத்தனை கிலோட அப்புறம் எடுக்க? 2 கிலோவா? 1 கிலோ 1000 ரூபா. அப்படியே வாங்கிட்டு வா, நாங்கள் அடுத்த இதில் எடுக்கணும். கூல் காஃபி ஜூஸ் பார். எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக கருவாடை தான் இருக்குது. இதெல்லாம் காய வச்சுக்காங்க ஃபுல்லாக. அங்கே தர்றதெல்லாம் கடல். ஐஸ் பழம்போது இங்கே பார்த்தீங்களா ஃபுல்லாக கருவாடை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே காய வச்சுக்காங்க ஃபுல்லாக. அப்படியே தினி காஞ்சி வெளிநாட்டுக்கு ஏற்ற மாதிரி செய்வாங்க. சில ஆட்கள் வந்து கடைக்கு வந்து கொடுப்பாங்க, அப்படி செய்வாங்க. அங்கே பின்னுக்கு பார்த்தீங்கன்னா அது கடல். உங்களை போகிற வழி மற்ற எல்லா விஷயங்களையும் நான் அப்டேட் பண்ணிட்டே வரேன். இது 1000, அது 800ண்ணே கலவை மிக்சிங். இது ஃபுல்லாக கீரி. இது அது என்னது? அதுவும் கீரி தானே அது? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கருவாடு வாங்கிட்டோம். அதாவது கீரி கருவாடு வாங்கினாங்க. மொத்தம் 3 கிலோ வாங்கினேன். 2 கீரி, அப்படி கீரி மட்டும் தனியாக. அதாவது கலவையாம், சாலை கீரி அப்படியெல்லாம் வரும் போல். அதில் விலையை பார்த்தீங்கன்னா 800 ரூபா, கீரிக்கு வந்து 1000 ரூபா. நாங்கள் அப்படி அந்த கலவை இருக்குது தானே, அது அப்படியே 1000 ரூபாய்க்கு போட சொன்னோம். கிட்டத்தட்ட 3000 ரூபாய்க்கு கருவாடு வாங்கிட்டோம். இதே கருவாடை நீங்கள் ஊர்லலாம் வாங்குறேன்டா விலை கூட வரும். இங்கே அவங்க எடுத்து வாப்புறோம். அப்படியே இதெல்லாம் ஃபுல்லாக கருவாடை தான் காய வச்சுக்காங்க. நடந்து போகிறாங்க தானே இவங்கெல்லாம், அந்த இதெல்லாம் வேலை செய்கிறாங்க, கருவாடு காய வைக்கிற. அப்படி இவங்க தான் உண்மையாக பார்க்க போனால் ரொம்பவும் கஷ்டப்பட்டு உழைக்கிற ஆக்கள். நடு வெயிலில் கடற்கரையில் நிற்கிறா பாருங்கள். 24 அதை போட்டு காய வச்சு அதுலேயே திரியணும் ஃபுல்லாக. இலவுக்கு பார்த்தீங்கன்னா வலை இழுக்காங்க. இங்கே இல்லை வலை இழுப்படுது ஆக. யாருங்க எவ்வளோ தூரம் காய வச்சுக்காங்கண்டு. இதெல்லாம் கீரி தான் ப்ரோ, இல்லை கீரி கருவாடு தான். சில கூட தான் வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். உள்நாட்டுக்குள்ளே மட்டும் இல்லை, வெளிநாட்டு வழியும் கருவாடு எல்லாம் அனுப்புவாங்க. பொட்டி
கொட்டியெல்லாம் அடிச்சு வச்சுக்காங்க பாருங்க. கீழே எல்லாம் காய வச்சுக்காங்க. இங்கெல்லாம் கூடுதலாக மீன் வந்து விலை குறையாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பெரும்பாலும் கூட போகாது, குறைய தான் போகும்னு நினைக்கிறேன். கூடுதலாக போகிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் குறைவு தான். இவரத்தையும் ஒரு பாலம் வரணுமே. இங்கே ரைட், இவரத்தையும் ஒரு வியூ ஒன்று இருக்கு பாருங்க, நான் காட்டுறேன். இங்கே ஒரு அண்ணன் என்ன வச்சுக்கார் கையில் வாழை. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த பாலத்து வியூவை காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்க, அமேசான் காடு மாதிரி தெரியுது இதெல்லாம் பார்க்கும்போது. இலங்கைக்கு நம்பர் 1 என்னதுக்கு கொடுத்தவங்க பார்த்தீங்களா? அழகிய ஒரு தீவு ஒன்று கொடுத்துருக்காங்க நம்பர் 1 முதலாம் இடத்துக்கு. இதுக்காக தான் கொடுத்துருப்பாங்க. தண்ணி போத்தல் வாங்க வாங்குது என்னடா நம்ம. ஆடா ப்ரோ, தண்ணி போத்தல் வாங்க வாங்குற. எங்க வாங்குற தண்ணி போத்தல் நீ? இவங்க எப்போ போடா ஒட்டுறான்னு என்னென்ன செய்யறான்னு தெரியலையடா. அப்போ வரைக்கும் இல்லை இங்கே. மீனவர் என்ன மீன்டா? வாரக்குட்டியாது. வெயில் வாரத்துக்கு முதல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டை போய் சேருவோம். கண்டு போகிற வழியில் உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டுறேன். கடை வரும்னு சொன்ன, இப்படி சின்ன பொட்டி கடை வரும்னு சொன்னியா? அது இல்லை, இந்த ஹெண்டு நடக்கன்னு கிறுக்கெல்லாம் இருக்குடா. போடா, ஒன்றை நம்பி ஒன்னாதான் நான் அப்படி கிறுக்காம விட்டேன். நான் சாய் இழுத்து வாரான் அந்த இது மாதிரி. போடா, ஒரு நாளைக்கு வாரம் பெரியது ஆல்ரெடி என்ன வாங்கிட்டு வாங்கி உங்களுக்கு இடிச்சு ஏற்றுனேன்டா. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்த படத்துக்கு வந்துட்டோம். இது என்ன ஊருண்டு போட்டுகளை பார்த்து நான் அப்டேட் பண்ணுறேன். சரியா? உங்களுக்கு எந்த அளவு கிளியர் இருக்குன்னு தெரில, அட்ஜஸ்ட் பண்ணி கொடுங்க. சரியா? இந்த சூரிய பகவான் நமக்கு மேலே நிற்காரு. இப்போ அதில் கிளியர் தெரியாது. நல்லா தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வற்றி போயிட்டாடா. தண்ணி கடுமையாக வற்றி போயிட்டு ஒரு தலை உள்ள தண்ணி இருந்தது. இப்போ கடுமையாக வற்றி போயிட்டீங்க. இருங்க, இந்த வியூ கொஞ்சம் காட்டு ப்ரோ. நின்று காட்டையில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரவிக்கு வந்தாருண்டா நமக்கு கோஸை கொடுத்து விட்ருவாரு. ஏற்கனவே நம்ம அவர் கோஸை கொடுத்துட்டேன் தானே. பாவம் மன்னிப்பால் அவர்கிட்ட கையில் கிடையாது. நீ நமக்கு ஏறுங்க, கொல்லியெல்லாம் புறக்கிட்ட போய் வீட்டை நீ கொண்டு வாங்க போல. அப்படியே கொல்லின்றது வந்து பார்த்தீங்கன்னா விறகை கொண்டு போவாங்க. மட்டக்கள பாசையில் கொல்லி, வேறு என்ன பாசை எல்லாரும் தமிழ் என்னத்தை உங்களோட எப்படி சொல்கிறது இதில்லை. எதுவும் நான் ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த சிடிவி பஸ் ஸ்டார் ஆகுறதுக்கெல்லாம் அந்த பைலட்டை நினைப்படா ப்ரோ. அட்டுக்குட்டி ஒரு ஆள் வந்து ஏறிடுங்க, முன்னுக்கு வாங்க. போக மூட்டை வாங்க. புல்லு பூண்டுலாம் வாங்கி தரேன் போகிற வழியில். நைட்டுக்கு உங்களுக்கு டின்னர். ஃப்ரெண்ட்ஸ், இதில் இப்போ பார்க்குறதுக்கு இப்போ ஒன்றும் இல்லை. சரியான இடங்கள் வரைக்கல, ஊடுகள் வரைக்கல. உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே, மாட்டு வண்டியில் பார்க்கும் நம்ம என்ன
மாட்டு வண்டியில் பார்க்குறோம் அவ்வளோதான். இறங்க அது எப்படி அந்த கண்ட்ரோல் பண்ணுறாங்க இது இல்லைண்ணே. சரி அந்த பாதையில் இறங்கி போதானே உனக்கு அப்படி குத்தி போடணும்டா அவர். நீ சாய மேய்ச்சலுக்கு திடுறா. அல்லையில் மேயிற மாடு மாதிரி. நான் மாடு மாதிரி தெரிஞ்சாலும் பிரச்சனை இல்லை. நீ அல்லையில் மயிற மாடு மாதிரி தெரியா? அல்லையில் மேயும் அல்ல அல்ல அல்லண்டா தெரியாதா? அல்லையில் மயிருண்டா ப்ரோ. என்ன சொல்றேன்டா, பறந்து விழுது தெரிஞ்சு அதில் பாட்டு கட்டுக்கடங்காத காலம் மாதிரி தெரியுது. அல்லையில் மயிருன்னு சொல்லுவாங்க. அது அது இல்லை, அது நீ கேள்விப்பட்டிருக்க மாட்டா. அது நம்மளோட ஊர் தான் அது. ஏண்டா அப்படி அந்த மாட்டு விஷயத்தை நீ கேள்விப்பட மாட்டேன். நீ வேற ஒரு விஷயங்களை மட்டும் தான் கேள்விப்படுவேன். அல்லையில் மயிரெண்டு வயசு போனாக்க இருப்பாங்க தானே அவங்களோட கேள். ஏன்னா எங்கள் அப்பா எனக்கு சொன்னபடியா எனக்கே தெரியும். கட்டக்காளி மாடலடா இது. அல்லையில் மயிர் கட்டக்காளி மாடா ஒன்று கணக்காம அப்படி அப்படி தெரியும். இது அல்லையிலண்டா இதுக்கு திசையே கிடையாது. அதில் பாட்டுக்கு எங்கே நின்று தெரிஞ்சுட்டு வந்து நிற்கும். அவன் சொல்லி எனக்கே தெரியும் நான் அப்படிப்பட்ட மாடாக்குண்டு. எனக்கு முழங்கலை நான் சொன்ன இப்படி விளக்கம். அதில் விளக்கம் என்ன கேட்டேன். இதான் விளக்கம் வேண்டாம். ஓமா அப்போ எனக்கு இந்த விளக்கம் இப்போ தெரியும் நினைச்சேன் முறவு. என்ன ஒன்று அப்படி சொல்லி பேசல யாரும். அதால தெரியாது. அந்த வார்த்தை பேசினா மட்டும் தான்டா யூஸ் பண்ணுவாங்க. எல்லாரும் பெரும்பாலும் ஆட்களுக்கு தெரியாது அது. இப்போ நான் கொஞ்சம் திருத்தம் நல்ல முன்னாடி சேர்ந்துட்டு வந்தேன். இப்போ நம்மோட கிளவியடைக்காவோ மைக்க கொடுப்போம் வாங்க. இந்த மைக்கில் பெரிய மைக்க ஒரு காலக்கிட்ட வச்சு அங்கே வைக்கணும். என்னக்கா அல்லையில வேறா உண்மையாதானா இந்த கேட்டா ஓண்டா அண்டுவா கத்தி இந்த கோயில பீக்கர் போடுவாங்க. அப்படி பெட்ரோல் ஷர்ட்டு பெட்ரோல் வைக்கணும். அந்த வந்துட்டு பெட்ரோல் ஷர்ட் வெயில் அடிக்க ஆரம்பிக்கிறா ப்ரோ. அதான் போன நேரத்தோட இப்போ தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ ட்ராவல் தான் 30 வீட்டில் இருக்கேன்ல 31ஆம் தேதி இந்த ஆரம்பித்த ட்ராவல் இன்னும் முடியலடாப்பா. எங்கே போகிறோம் என்ன நடக்குது ஒன்றும் தெரியல. வீடியோ எடுக்கலை. அவ்வளோ விஷயம் ஆக்கலடா. அப்போ நம்மளாக்கள் வாங்க பெட்ரோல் அடிப்போம். நம்மடாக்கள் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு முன்னுக்கு ஒரு ரோட்டு தானே, 2 ரோட் தெரியுது பாருங்க. ரவுண்ட் அபவுட் 2 ரோட் அவ்வளோதான் தெரியுது. சரியா? இதில் இடது பக்கம் போனீங்களா மூதூருக்கு போகலாம். போட்டிலே போட்டிருப்பாங்க எத்தனை கிலோமீட்டர். இதெல்லாம் உங்களுக்கு அப்டேட் பண்ணு. சரியா? வாங்க. ஸ்ரீதேவி என்ன போட்டிருக்காருண்டா, இடது பக்கம் திரும்பிங்கண்டா மூதூர் 1 கிலோமீட்டர், மட்டக்களப்பு 108 கிலோமீட்டர். அது என்னடா மட்டக்களப்பு மட்டும் பச்சை கலரில் ஒரு சாய் செம்மஞ்ச பச்சையில் தெரியுது. நம்மளோட மட்டும் ஒரு சாய் கலரில் தெரியுது. பெயிண்ட் அடிச்சுடுவோம் நம்ம அடுத்து பச்சை கலர் பெயிண்ட். ஆமா எங்களை ஊரை கண்ட ஒரு சாய் இலக்கா 2 போய் அங்கே பக்கம் பார்த்தீங்கடா சிங்கள ஊர். இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கடா நம்மளோட ஊர். நம்மளோட ஊர் இங்கே பார்க்க நம்மளோட ஊர், அங்கே பார்க்க சிங்கள ஊர். சிங்கள ஊர்னா அந்த ரவுண்டை போட்டு வருது. அங்கே சிங்கள தான் கூட இருக்காங்க. அதான் சிங்கள ஊர் சொன்னேன். அதுக்கு அந்த நிறைய பேர் அந்த கதை சத்தம் விட சிங்கள ஊர் அந்த கேட்கலாம். அங்கே வராது. சரியா? என்ன போட்டை பார்த்துவாங்க. இது வந்து இப்போ நம்ம மூதூர், அதாவது மூதூர் வச்சுக்கொள்ளுங்க. மூதூர் ரோட் ஏதாச்சும் ஒரு இதாக வச்சுக்கொள்ளுங்க. பெரிய பாலம் அதாவது இதெல்லாம் டவல். என்னது 1 கிலோமீட்டர். அதாவது மூதூர் தான்டா இந்த ஓட ரவுண்ட் அபவுட். அதெல்லாம் மூதூர் தான். ஜஸ்ட்டு வரதுட்டாப்பா. இது இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அங்கால போகணும். நான் மாற்றி சொல்லிட்டேன். சிங்கிள் ஏரியா இன்னும் வரல. முன்னுக்கு போகணும் போது. என்னடா அது இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். அது போனால் தான் சிங்கிள். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் பேசும் உறவுகள் இருக்கும் இடம் தான் இது. இப்போ பொதுவாக சொன்ன விஷயம் முடிஞ்சுதானே நான் சொல்ல போகிறேன். நீங்கள் அதை வேறு மாதிரி என்ன இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ் பேசும் உறவுகள் கூட இருக்காங்க இங்கே பக்கம். சரியா?
நான் மாறி சொல்லிட்டேன், இப்பயும் சொல்கிறேன், மாறி சொல்லிட்டேன். இன்னும் கொஞ்சம் முன்னுக்கு போகணும். முன்னுக்கு போனோம் பார்த்தீங்கன்னா சிங்கள ஊரில் வரும், அது இங்கேலவுக்கும் அங்கேலவுக்கும் போகிற மாதிரி ஒரு போர்டர் வரும், அதை நான் காட்டுறேன். அதுக்கு முதல்ல நம்ம தண்ணி போட்டு வாங்கலாம். தண்ணி ஃப்ரெண்ட்ஸ் விடத்தை நம்ம இப்போ தண்ணி போத்து ரெண்டு வாங்குறது நிப்பாட்டிக்கோம். உண்டா ப்ரோ பால் புட்டியிலடா வரான் சாதியா ஷூப்பிங் கட்டான், ஷூப் இல்லைன்னு தாங்க. பால் போட்டு வேறு குழந்தை வைக்கிறது எப்படியா எவ்வளோண்ணா போட்டுருக்காங்க இது விலைப்பட்டியல்? 130, 150. எங்கே போட்டுருக்காங்க? நம்ம ஆக்கள் எங்கே போட்டிருக்காங்க? 150 ரூபா, 130 போய் சொல்கிறேன். சொன்னா ரெக்கார்டிங் ஆகி நீ சொன்னால் சரியா இருக்கும். அப்போ ரைட் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அதை நான் சொல்ல வேணும், நீ சொல்கிறத சோழன் ஃப்ரெண்ட்ஸ். மாடுற எக்ஸ்லேட்டர் எங்கே இருக்கு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அந்த பொடியை என்ன செஞ்சவன் அந்த வாழை பிடிச்சி முறுக்கி விட்டா, அதான் எக்ஸ்லேட்டராப்பா. என்ன வேகம் இப்படி தெரிஞ்சுதுன்னா 4-5 மாடுற வாழை முறுக்கி விட்டுருப்பேனே. அப்போ ஏன்டா அவனுக்கு உதைக்கிறது? படிச்சவன கூட வச்சு தப்பா போயிட்டு நம்மட ஆட்டவா ஜின்னா நகர் கன்னித்தீவு பொண்ணா, கன்னித்தீவு இது. சே, இது தென்னந்தீவு, கன்னித்தீவுன்றது. ஆமாம், இது தீவுடா. இப்போ எழுதி கொடுத்தாச்சுடா. அங்கேதான் அங்கே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க, மலைக்கு மேலே புத்தர் விகார. அதே அப்புறம் போட மலையில் அவன் கரெக்டாக அவனது மட்டும் புத்தர் விகார அவன் வைக்கானல். வேற எங்கும் கோயில் இல்லாத என்ன பள்ளிவாசல் அப்படி ஒன்றும் வராது, இல்லை சேர்ச்சி வராதா? இதுக்கு ஏற பாதை எங்க இருக்கு அந்த மலைக்கு மேலே போய்? இங்கெல்லாம் இருக்கிற பொழுது நம்மடாக்கள் இதான நம்ம சொன்ன சிங்கள ஊரு. ஒரு ஏரியா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அங்கே ஃபுல்லாக அப்படியே சிங்கள ஊர் தான் வரும். அதான் எதுன்னு பார்த்தேன், சகாயபுரம். நம்ம சிங்கன் 2ல் வந்தார் சகாயம், அவர ஊர் அது சகாயபுரம். இங்கே தான் இந்த புள்ளையை இந்த பொட்டையை கடத்தி கொண்டு வச்சுருந்தாங்க. சின்ன மாலத்தீவு ரெண்டு, அது பக்கத்தில் கடை தான் அது. போகிற வழி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி வருது பள்ளிவாசல் இருக்கு. எங்கே இந்த மலை எந்தா தெரியுது, அந்த இருக்கு அந்த கோயில். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வியூவை மட்டும் ரசிச்சுட்டு வாங்க. அப்படி சரியா, வியூ அவ்வளோ அழகாக இருக்கும், ரசிச்சுட்டு வாங்க. இந்த பெண்டால கிழிக்கும் போது மட்டும்தான் கொஞ்சம் கவனமாக கிழிக்கணும். அவர் தான் மண்ணை போட்டு வச்சுக்கான மண், இந்த ஆலடியை நான் போய் மண்ணை போட்டு வச்சுக்கான இல்லை, அதை க்ளீன் பண்ண இல்லை. அப்படி ஒன்றும் செய்யலை, அப்படியே கிடக்கு. இந்த ரோட் பாட்டு எங்கே போச்சு தெரியல. ஓ, இதே பழைய டயர் இருந்தால் மொட்டை டயர் என்ன நடந்துக்கும்? 20,000 கொடுத்து வாங்கின டயர் படி பரவாயில்லண்ணே நின்றுட்டு. இது ஒரு மொட்டை டயர் அப்படியான டயர் எப்படி நிலைமை? எந்த பென்றா அந்த பென்றானே.
டயர்ஸ் கெளி இதான் வருதுடா கழிஞ்சு. அந்த சைட்டை ஆக்கிருக்கலாம் மண்ணெல்லாம் அங்கே இருங்க. அங்கெல்லாம் நமக்கு அதான் வண்டி இப்போ விளங்காது அந்த வெண்டு மேலே இறங்கும். இங்கே பாருங்க இந்த வியூவில் பார்த்துவாங்க வழியாக இருக்கும். இன்னும் இங்கே வெள்ளாங்க வெட்டு போடலை இன்னும். இந்த கார் மண்ணடிச்சு போகிறான்டா ஒரு பக்கம். ஒன்றும் செய்யலாம் உன்னை உந்தனுமே ஒரு நம்ம இங்கே மண் ஓட்டு இந்த ஆளுக்கு மண்ணெல்லாம் க்ளீன்ஸ் இல்லைங்க. க்ளீன் பண்ணுங்க ப்ளீஸ். கண்ணுக்கலாம் மண்ணடிக்காண்டா போட்டு ஸ்ரீதேவி ஒன்ன ஓட்டை பண்ணாங்க மாமா நிப்பானே முன்னுக்கு. ரவிக்கு மாத்தையா பார்த்தா போன போற இந்த பாரு அடுத்தல் வேற. அம்மா வெள்ளை சட்டை சோப்பு சட்டை முடிப்பேரும் வெள்ளை சட்டை சோப்பு சட்டை முடிப்பேர் உண்டா வந்தாண்ட பாத்தியா. வெள்ளை கோட்டில் ஓட்டை பண்ண மாட்டேன் ஒரு காலம். நேர்மையா தான் போவேன். அவங்க குடும்ப கதையை அழைச்சிட்டு வராங்கடா. ஹஸ்பண்டும் பைப்பும் புருஷனும் கொண்டாடியும் படிய குடும்ப கதை சைத்துறாங்க போறாங்க. என்ன செய்ய நீ அவங்க அவங்களோட பிரச்சனை எல்லாம். ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அந்த வியூவை மட்டும் பார்த்துவாங்களா வேற மாதிரி இருக்கு. அப்படியே இங்கே வெள்ளம் பூமி இதெல்லாம் இப்போ வெட்ட கிடக்கு. இன்னும் வெட்டலை. நீ வெட்டுவாங்க. நீ அதோட செய்கிற டைம் தான். நீ எல்லாம் ப்ளூ லைன் நம்ம அந்த 38ஆம் கிராமம் 37 குளடி பக்கம் இருக்கிற மாதிரி தானே வாய்க்கால் இருக்கு பார்த்தீங்களா. என்ன அது கொஞ்சம் அகலமாக இருக்குது, இது கொஞ்சம் ஒடுக்கமாக இருக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். அது சரி அந்த வரம்பு கட்டுக்கு அங்கால போகிற மாதிரி இருக்கும். இது சின்ன ஒடுக்கத்தில் வச்சுக்காங்க. இந்த வாய்க்காலம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வயலுக்கு தண்ணி போகும். வாய்க்கால் மூலம் பார்க்குறது அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் பார்த்து அப்படியே ரசிச்சு வாங்க. எங்கே இது இன்றைக்கு தான் கொஞ்சம் வீட்டு நேரத்தோட போகிறோம் போல. பார்ப்போம். நாங்கள் வந்த வீட்டு பக்கம் நேரத்தோட போகிறோமே இல்லை. இந்த சைட்ல மரம் தெரியுது பாருங்க. இந்த மரத்துல வியூ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கும். இப்போ என்ன நம்மள மைக்கு விளங்குதோ தெரியல. காற்று கடும் காத்தா இருக்கு. முன்னுக்கு ஹெல்மெட்ல கிளாஸ் இல்லை. அதான் மெயின் பிரச்சனை. இங்கே இருங்க இந்த வியூ. வா சூப்பராக இருக்கே. நல்லா குளிர்ச்சியாக இருந்துச்சு அவருக்கு அந்த துண்டு மட்டும். அப்படியே அதே மாதிரி இன்னொரு அந்த ஆளுக்கு முன்னுக்கு வருது பாருங்க. அப்படி அதே மாதிரி ஸ்கூல் தொடங்கிக்கிற போனோம். இப்போ ஸ்கூல் முடியக்கிற வாரம். என்ன பட்டி திடலா இன்னும் ஊர் பட்டி திடலோ இன்னொன்று போச்சு கவனிக்க இல்லை. ஆமாம் பாரதி பாலர் பாடசாலை தாண்டிட்டு ஆக்கள் இப்போ ஸ்கூல் விட்டு போகிறாங்க. விவரத்தில் சரி வந்துருக்கு. நம்ம ஆயுர்வேத மருத்துவ நிலையம் இந்த இருக்கு. இவ்வளோத்த எங்கே வந்துருக்குதுல. ஆமாம் இன்னும் வெயில் வந்துட்டு அண்டவா. தமிழ் ஏரியா ஃபுல்லாக நம்ம ஊர் நம்ம மக்கள். நேற்று நம்ம ஊர் பக்கம் சரியான மழை. இங்கெல்லாம் கடும் வெயில் அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்ன சிங்கிள் ஏரியா இதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி வணக்கம். வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.